அடேங்கப்பா, நம்மளுக்கு டோலக்பூருக்கு போறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. அங்க போய் நம்ம சோட்டா பீமை பார்த்த ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சோட்டா பீமு கூட சேர்ந்து நானும் நிறைய லட்டு. அப்புறம் லட்டு தின்னு சுகர் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவன் தப்பிச்சிடுவான், நான் தான் மாட்டுவேன். சரி, நம்ம போய் இந்துமதியை ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்படி நம்ம ஹல்க்கு நினச்சிட்டே இப்போ காரில் போயிட்டுருக்கிற டோலக்பூருக்கு. சரி, அப்புறம் அப்புறம் போகிற வழியில் பெட்ரோல் போட்டுட்டு போக வேண்டியதுதான். இல்லைன்னா வண்டியை தள்ளி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹல்க்கு போய் கனவு காண்டுக்கிட்டே போய் வண்டிக்கார மேலே விட்டுட்டாரு. அவன் பிடிச்சி மானாவாரியே திட்டி விட்டு அமுச்சு விட்டான். இப்படி நம்ம இப்போ ஹல்க்கு நினைக்கிறாரு, போயிட்டு வந்துட்டு உனக்கு இருக்குடா தம்பி, தூக்கி போட்டு அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐயா டோலக்பூர் வந்துருச்சு. நம்ம கார்ட்டூனில் பார்த்த டோலக்பூரெல்லாம் வெறும் கிராமம் மாளிகை தான் இருக்கும். இந்த டோலக்பூரில் பார்த்தா பீச் இருக்குது, பில்டிங்லாம் நல்லா பெச்சு பெச்சாக இருக்குது. இப்போ நம்ம யார்ட்டையாவது மானங்கெட்ட இந்திரவர்மாவோட அரண்மனைக்கு போகிற வழியை கேட்க வேண்டியதான். ஐயா, இங்கே மானங்கெட்ட இந்திரவர்மாவோட ஐயா, இங்கே மானங்கெட்ட இந்திரவர்மா மாளிகைக்கு போகிற வழி நேராக போய் ரைட் எடுப்பா வந்துடும். நடந்துதான் போனாங்களா? ஓகேங்க ஐயா, உங்கள் ஹெல்ப்புக்கு நன்றி. இது நம்ம ஹல்க் டோலக்பூர் போகிற முதல் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.